வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிறோம் சகோதரி சகோதரா, நண்பா நண்பி, உங்களுக்கு தான் இந்த கேள்வி. கவனமாக பாருங்கள். தயவு செஞ்சு பொறுமையாக யோசனை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் தவறெல்லாம் பேசணும்னு சொல்லி தவறான கமெண்ட்டு போடாதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நீங்கள் தவறான கமெண்ட்டு போட்டாலும் நான் அதை மெயின் பண்ண மாட்டேன். அது உங்களுடைய எண்ணங்கள், ஓட்டங்கள், உங்களுடைய பரிமாணங்கள், அப்படி. ஓகே, ஃபைன். அடுத்தது, தயவு செய்து என்னை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற சகோதர சகோதரிகள், தாய் தந்தைகள், மேலும் உங்களுடைய சகோதரருக்கோ சொந்தங்களுக்கோ மீண்டும் மீண்டும் அவர்களோட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு என்னை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா உங்களுக்கு பல விஷயங்களை உங்கள் கையில் மூலியமாக நாங்கள் உண்மையான தகவலை மட்டும் பரிமாறதான் நாங்கள் இந்த தமிழ்நாடு சேனலை தொடங்கியிருக்கிறோம். உங்களுடைய முழு ஆதரவு வேணும். உங்களுடைய மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த சேனல் தொடங்கப்பட்டது. அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற திரு சி. ஜோசப் விஜய் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகள் ஏராளம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். அதோட அடுத்த பதிவில் பல விஷயங்களை நான் கேட்குறேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் பெண்களின் பாதுகாவலன் என்று சொன்னீங்க. அதை நடந்துச்சா? நடைமுறைப்படுத்த முடிஞ்சுதா? நான் வந்தால் ஒரே கையெழுத்தில் எல்லா தலைவிதியும் மாற்றிடுவேன்னு பிரச்சாரம் பண்ணிங்க. அந்த பிரச்சாரத்தின்படி நீங்கள் செய்தீர்களா? இல்லை. ஏன் செய்யவில்லை அப்படின்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். ஆனால் கேட்கக்கூடாது. ஏன்னா புதுசாக வர ஒரு ஆள் உடனே இந்த தமிழ்நாடுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் எல்லா கண்ட்ரோலையும் இந்த ஒரு வார காலம் அல்லது 10 நாளுக்குள்ள தன்னுடைய கையில் வைத்து கொள்ள முடியாது. அது எங்களுக்கு நன்றாகவே புரியும், தெரியும். அரசியல் அறிவு இருக்கு. ஓகே, ஃபைன். இனி அடுத்தது, நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிங்க. அந்த விஷயத்துக்கு தான் நான் இப்போ வரப்போகிறேன். என்னென்னா, இன்னைக்கு திருச்சியில், அதாவது நீங்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற திருச்சி தொகுதியில் ஒரு மாணவன் ஒரு மாணவியை கல்யாணம் பண்ண வற்புறுத்தி, அந்த மாணவி கல்யாணம் பண்ண முடியாது, என்னுடைய குடும்ப சூழ்நிலை வேற, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவன் அந்த மாணவியை கொடுமையாக தாக்கியிருக்கிறார். மிக கொடுமையாக. இப்பொழுது எங்கே போச்சு உங்கள் சட்டம்? எங்கே போனாங்க உங்களுடைய பெண்கள் பாதுகாவலர்கள்? எங்கே இருக்குது உங்கள் பெண்கள் பாதுகாப்பு? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? அந்த மாணவியை உயிர் போகும் அளவுக்கு பொது இடத்தில் வைத்து அந்த மாணவன் தாக்கப்பட்டான். மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களே, தமிழ்நாட்டு முதல்வரே, உங்களுக்கு தான் இந்த பதிவு. புரியுதுங்களா? சும்மா சினிமா டைலாக் அடிச்சுட்டு பெண்கள் பாதுகாப்புன்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் செய்த காரியம் இருக்குது பாருங்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கவனமாக இருங்க. உங்களுடைய சிங்கப்படை பெண், நீங்கள் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டினீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த பிங்க்கு, புரியுதுங்களா? அதாவது ரோஸ் கலர் பெண்கள் படைன்னு சொல்லி எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் மாஃபியா இல்லை, அந்த மாஃபியா குரூப் இல்லை. நாங்கள் பொதுமக்கள், எங்களுக்கு அறிவு இருக்குது. சரிங்களா? அந்த சிங்கப்படை பெண் என்ன செய்து கொண்டிருந்தால், என்ன செய்து கொண்டு இருக்கிறாள்? தவறாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? அவர்களும் பெண்.
இந்த பெண்ணை பாதுகாக்க அந்த பெண்ணுக்கு ஏன் தைரியம் வரவில்லை? அப்போ உங்களுடைய ஆட்சி இப்போ தெரியுதுங்களா? இப்போ இந்த நிமிஷத்தில் உங்களுடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய ஆட்சி அப்படின்னு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன்னா தனிப்பட்ட ஒரு மனிதன் எந்தோ கடற்கோடியில் அவன் செய்கிற தவறுகளை ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் மீது திணிப்பது வக்ரம். அந்த வக்ரத்தை செய்தது யார்? தயவு செய்து கண்ணாடியை பாருங்க, தயவு செய்து கண்ணாடியை பாருங்க. பொய் பிரச்சாரத்தை சொல்லி நீங்கள் முதல்வர் ஆயிருக்கிறீங்க, சந்தோஷம். இனி 5 வருஷத்துக்கு நீங்கள் தான். இதில் வேறு சில ஜோசியர்கள்லாம் சொல்கிறாங்க இனி 50 வருஷத்துக்கு நீங்கள் தான்னு. நினச்சி பாருங்கள். உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு பல கேள்விகளை கேட்க போகிறேன். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்வீர்களா? எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்களை நம்பி ஓட்டு போட்ட என் சகோதர சகோதரிகள், என் வாலிப பிள்ளைகள், அவர்களுக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும். எங்களுக்கோ இந்த பதிவுக்கோ நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். இதுவரை பத்திரிகை துறையை மீட் பண்ணாத, ஒரு அறிவிக்கை கூட கொடுக்காத, பத்திரிகை துறையே பார்க்காத அல்ல நேரிட்டு பேசாத உங்களை போன்றவர்களை இதுபோல் வீடியோ வாயில் மூலயமாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். உங்களால் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்கிறது என்று வன்மையாக குற்றம் சாட்டினால் உங்களுடைய பதில் என்ன? கமெண்டில் வாங்க சகோதரா சகோதரி. எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு, நல்லது நடக்க, தமிழ்நாடு அரசியல் மீண்டும் நல்ல ஆட்சி பெற உங்கள் ஆதரவோடு உங்கள் நண்பன். வணக்கம்.